அதாவது இந்த துஆல பல ஃபிக்ஹும் இருக்குது. சஹீஹுல் புகாரியில 1006வது இலக்கம். இந்த தலைப்பு நான் இன்னொரு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அது துஆ நினைச்சிடக்கூடாது. அது தலைப்பு. அது என்ன வசனம் எல்லாம் போட்டில இருக்கு பாருங்க. அது தலைப்பு. இந்த தலைப்புல என்ன துஆ அரபுல போட்ட உடனே சில நேரங்கள்ல நம்ம விளங்காமலாம் இருப்போம். மக்கால நீங்க பாத்தீங்கன்னா சில துஆ புக்குகள் கொடுத்திருப்பாங்க. அந்த துஆல வரும் கடைசியில துபி அலா நஃபகத்தி ஃபுலான்னு சொல்லி இன்னாருடைய செலவுல என்னது பிரிண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு ஆமீன் சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த புக்கை வாட்சி துபிய ஆமீன் அலா நஃபகத்தி ஆமீன் ஃபுலான் இன்னாருடைய அது தெரிய என்னது இது விளையாட்டுல உண்மையாக நடந்த சம்பவங்கள் விளையிட்டா அப்படி அரபு தெரியாதனால என்னது இன்னாருடைய செலவுல நடந்து அதுக்கும் ஆமீன் என்னது போறவங்க வைக்கிறாங்க. அதுக்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரியாக சொல்றவங்களும் வைக்கிறாங்க. அதனால இது நல்லா ஞாபகம். நான் பேப்பரை வேற கையில சந்திக்கிறேன் அமானிதம். இது தலைப்பல்ல, இது தலைப்பு, இது துஆ இல்ல. அதுக்கு வசனம் போடப்பட்டில்லை. அடையாளம் என்ன? அதுக்கு வசன நம்பர் போடப்படல. அதுக்கு கீழே மிக முக்கியமான ஒரு விஷயம், இது அநியாயம் யாருக்கு இழைக்கப்படுதோ அவர்களுக்காக நாங்கள் கேட்க வேண்டிய துஆ. எங்களுக்கு அநியாயம் நடக்கல, நாங்க நிம்மதியா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், மகிழ்ச்சியா வாழ்றோம், விளங்கிட்டா? இந்த மாதிரியான வாழ்க்கையுடைய நேரத்தில் அநியாயம் இழைக்கப்படுற முஸ்லிம்களுக்காக நாங்க என்ன வார்த்தையில கேட்கணும்? எல்லா வார்த்தையிலும் துஆ கேட்கலாம். ரசூல் அங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் புகாரில 1006வது இலக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கைகளுக்கு முன்னர், ஹுதைபியா உடன்படிக்கை நடந்திருக்கக்கூடிய நேரம் வரைக்கும், அதுக்கு முன்னர் இருந்து அந்த நேரம் வரும் வரைக்கும், இப்ப ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க ஓகே, ஹிஜ்ரத் செய்து வர முடியாமல் கஷ்டப்படுறாங்களே அவங்க எல்லாம் முஸ்ததாஃபூன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர முடியல, அவங்களால மக்கா விட்டு அவங்களால வர முடியல, நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள் சின்னவங்க. அதே போல பலர் நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். அதுல ஒருவர் தான் வலீத் இப்னுல் வலீத். வலீத் இப்னுல் வலீத் காலித் இப்னு வலீதுடைய தம்பி. காலித் இப்னு வலீதுடைய தம்பி. அவர் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டார். யாருக்கு முன்னால? காலித் இப்னு வலீதுக்கு முன்னால அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அடுத்தது சலமத் இப்னு ஹிஷாம். சலமா இப்னு ஹிஷாம். ஐயாஷ் இப்னு அபி ரபியா. முதலாவது ஐயாஷ் இப்னு அபி ரபியா, அடுத்தது சலமத் இப்னு ஹிஷாம், அடுத்தது வலீத் இப்னுல் வலீத். இவங்க மிக முக்கியஸ்தர்கள். ஆனா கஷ்டத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? அநியாயம் இழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதோட அங்குள்ள பல முஃமின்கள் என்ன செய்றாங்க? அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டு ஊரை விட்டு வெளியே வர முடியாத நிலைமையில் இவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க, தப்பி வந்துட்டாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல? வர முடியவில்லை. இப்ப நீங்க ரோஹிங்கியா நடுங்களே, ரோஹிங்கிய முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் தப்பி போயிட்டாங்க. ஆனா அவன் நோக்கம் அதுதான். ஆனால் திருப்பி வரக்கூடாதுக்காக வேண்டி கன்னி வெடிகள் எல்லாம் புதைச்சு வச்சு கால்களை எடுத்து அனுப்புறவங்க வைக்கிறான். பல அநியாயங்கள் பண்றாங்க. அப்ப வர முடியாம ஒரு குழு அங்க அநியாயம் இழைக்கப்பட்டு இருக்குமே. இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி துஆ ரசூலாங்க கேட்டாங்கன்றதான் இது. ரசூலாங்க எப்படி துஆ கேட்கிறாங்கன்னு சொன்னால் இது குனூத்துல கேட்ட துஆ. இது நம்ம எப்பயும் என்ன செய்யலாம்? கேட்கலாம். எப்படி என்று சொன்னால் அல்லாஹும்ம அன்ஜி ஐயாஷ் இப்னு அபி ரபியா. இது ரசூலா பேர் சொல்லி கேட்கிறது. நம்ம பேர் தெரிஞ்சா நமக்கு நெருக்கமான ஒருத்தர் அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா அந்த பேரை சொல்லி என்ன செய்யலாம்? கேட்கலாம். அல்லாஹும்ம அன்ஜி, யா அல்லாஹ் எங்களை காப்பாத்து, இந்த நபரை காப்பாற்று. ரசூலா பேரை சொல்றாங்க. அல்லாஹும்ம அன்ஜி சலமத் இப்னு ஹிஷாம். தொழுகையில கேட்கிறாங்க ரசூலா இது. யா அல்லாஹ் சலமத் இப்னு ஹிஷாம காப்பாத்து அங்கிருந்து. அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத். வலீத் இப்னுல் வலீத் என்ன செய்? காப்பாத்துன்னு ரசூலுல்லாஹ் தொழுகையில ஒருத்தருடைய பேரை சொல்லி துஆ கேட்கிறது எவ்வளவு பெரிய கண்ணியம் நினைச்சு பாருங்க. தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது. யார பேர்? பாதிக்கப்பட்டிருக்க கூடியவர்களுடைய பேர். எங்கேயாவது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி சிறந்த நபித்தோர்களோட பேர் சொல்லப்பட்டிருக்குமா? குர்ஆன்ல வர ஸைதுடைய பேரை தவிர. ஆனால் அங்க மதீனா மக்கால கஷ்டமளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அல்லாஹும்ம அன்ஜி, ஏல அவர்களை காப்பாத்து என்றான். இதுல நாங்க பாடமாக்கிக் கொள்ள வேண்டிய வசனம் என்னன்னா, அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். யா அல்லாஹ், முஃமின்களில் யாரெல்லாம் பலகீனப்படுத்தப்பட்டு நெருக்கடிக்குள்ளாக்கி நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடு யா அல்லாஹ். அவர்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடு. அல்லாஹ்வுடைய தூதர், மதீனாவுடைய ஆட்சி தலைவர் காப்பாற்ற முடியாத சிச்சுவேஷன்ல கேட்டதுவா. அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். முஃமின்களில் யாரெல்லாம் நெருக்கடிக்குள்ளாக்கி கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் காப்பாத்து. அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். இது லேசா பாடமாக்கிடலாம். நம்ம துஆ எப்படிடா கேட்கிறேன்னு தெரியாதவங்க இருந்தாங்க கூட சுஜூதுல கூட அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். அத்தஹியாத்ல கடைசியுடைய நேரத்தில் அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு காட்சியை பார்க்கிறோம், கொடூரமான காட்சி. அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். யா அல்லாஹ், முஃமின்கள பலகீனப்பட்டவர்களை காப்பாத்திரு, அவங்க எல்லாரையும் காப்பாற்றி விடு. அல்லாஹும்ம ஷ்துத் வதஅதக அலா முதர். ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அநியாயம் இழைச்சவங்க யாரு? முதர்.
முதர சொல்லி சொல்றாங்க அல்லாஹும்ம ஷ்துத் வத்அதக், உன்னத புடியை கடுமையாக்கியா அல்லாஹ், முதர் மீது உன் புடியை கடுமையாக்கு, இறுக்கி புடி என்றால் அவர் உஷ்துத் என்று வத்அத் என்று சொன்னா காலால ஏறி மிதிக்கிறது. வத்அ என்ன? காலால ஏறி மிதிக்கிறது அர்த்தம். இப்படி அநியாயக்கார கூட்டத்தை சிதைத்து விடு என்று தான் ரசூலுல்லாஹ் செய்றாங்க, துஆ கேட்கிறாங்க. எப்படி? அல்லாஹும்ம ஷ்துத் வத்அதக். நம்ம சாதாரண அந்த வார்த்தையோட நிறுத்தினா போதும். அல்லாஹ் அந்த முதரை விட்டுட்டு அல்லாஹும்ம ஷ்துத் வத்அதக், யா அல்லாஹ் உனது புடியை கடுமையாக்கு, அவர்களை அழிச்சு விடு, துவம்சம் செய். அதே போல அல்லாஹும்ம ஜஅல்ஹா சினீன கசினி யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் எப்படி ஒரு பஞ்சத்தை நீ ஏற்படுத்தினாயோ அது போன்ற பஞ்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்து. அது போன்ற ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு மனவேதனையோடு இந்த துஆ கேட்டிருப்பாங்க. எவ்வளவு இரக்கம் உள்ள தூதர், அல்லாஹ்வின் தூதரே அவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கள், தகீஃபுகளுக்கு எதிராக துஆ செய்யுங்கள் என்று எதிர்த்து, மக்கா வெற்றிக்கு பின்னால் எதிர்த்து கண்டிக்கிறாங்க, அவங்களுக்கு துஆ செய்யுங்க சொன்ன நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் துஆ கேட்கல. ரசூலுல்லாஹ் கையேந்தினாங்க, அல்லாஹும்ம இஹ்தி தௌசன் இஹ்தி தகீஃபன் வஅதி பிஹிம், யா அல்லாஹ் தகீஃபுக்கு வழிகாட்டி அவர்களை அப்படியே என்னோட கொண்டு வந்து சேர்த்து விடுனாங்க ரசூலுல்லாஹ். அப்படி துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதிர்த்து துஆ கேட்கல. ஆனா இவங்க செஞ்சது அநியாயம், நெருக்கடிக்குள்ளாக்கினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்த ரசூலுல்லாஹ் துஆ கேட்கல. ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றவர்களோடு யுத்தம் செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கல. கொடுமை பண்ணாங்களே, அநியாயம் பண்ணாங்களே, வாழ விடலையே, அவர்களுக்கு எதிராக தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வெற்றிக்கு பின்னால அலைக்கழித்தவர்கள் தான் இந்த சகீஃப் ஹவாஸின் என்ற கோத்திரங்கள், இஸ்லாத்துக்கு வராம அல்லது எதிர்த்து கண்டு யுத்தம் செஞ்சுங்கண்டு அவர்களுக்கு எதிராக தான் துஆ கேட்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு திரும்பி வராங்க, அவர்களுக்கு எதிராக துஆ கேளுங்கட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஹதி தகீஃபன் வஅதி பிஹி, யா அல்லாஹ் தகீஃபுக்கு நேர் வழி காட்டி அவர்களை கொண்டு வந்து சேரு. ரசூலுல்லாஹ் வேற மாதிரி என்ன செய்ய துஆ. தாயிஃப்ல என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? அதே இடம் தான், தாயிஃப்ல தகீஃப் இருந்த இடம் தான். என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, இந்த ரெண்டு மலைகளுக்குள்ள வச்சு அழிக்கவான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர்களுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? ஈமான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை உருவாக்கலாம். இதான் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ. ரசூலுல்லாஹ் அழிவுக்காக என்றைக்கும் என்ன செய்யல துஆ கேட்கல. ஆனா அப்படி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன் அல்லாஹும்ம ஷ்துத் வதஅதக அலா முதிர், அப்படின்னு முதர் என்று சொல்றாங்கடா. முதர் கோத்திரத்துல உன்ன புடிய கடுமையாக்கு அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்கடா. அல்லாஹும்ம ஜஅல்ஹா சினீன கசினி யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போல இவர்களுக்கும் பஞ்சத்தை கொடு என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க, அவ்வளவு கடுமையா ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இந்த வார்த்தை இருக்குது ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயம், மூணு விஷயம் சொல்றாங்க. ஒன்று மூமின்களை காப்பாத்து, மூமின்களை காப்பாத்து, அவர்களுக்கு தண்டனையை கொடு, புடிய கொடு. புடிய கொடுக்கிற மட்டுமல்ல, பஞ்சத்தை உருவாக்கிறது, பொருளாதார ரீதியாக முடிச்சுது. பொருளாதார ரீதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன? ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்துல என்ன செய், பொருளாதாரத்தை அழித்து விடு அப்படின்னு துஆ கேட்கிறான். இந்த துஆக்களை பாருங்க, அல்லாஹு தஆலா எப்படி ஒரு துஆவை எதிர்பார்க்கிறான் எங்கள்ட்ட இருந்ததை இந்த துஆக்கள் என்ன செய்யுது, எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப மற்றவர்களுக்காக கேட்க வேண்டிய துஆவில் நாங்கள் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு துஆ இதுதான். நம்ம உலகத்தில் எங்கேயாவது முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுகிறார்கள், அவர்கள் அல்லது மோசமான காட்சிகளை பார்க்க முடியாத, பொறுக்க முடியாத காட்சிகளை நம்ம பார்க்கிற நேரத்தில எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய துஆ. அடுத்தது இன்னொன்னு புரிஞ்சுக்கொள்ளணும், நாங்க தேடி தேடி போய் அந்த காட்சிகளை பார்க்க கூடாது. நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, தேடி தேடி போய் சில காட்சிகளை பார்க்க கூடாது. ஏன் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொன்னால், கொடுமை ஒரு நிறம் தான், கொடுமையுடைய நிறம் ஒன்றுதான், சிவப்பு தான். விளங்கிட்டா? கொடுமையுடைய நிறம் சிவப்பு தான். அதை நம்ம பார்க்க பார்க்க முஸ்லிம்களுக்கு என்ன செய்யும், ஒரு விதமான நடுநிலையற்ற தன்மை அது உருவாக்கும், நடுநிலையற்ற தன்மை உருவாக்கும். அவ்வளவு அநியாயம் செய்தாலும் ரசூலுல்லாஹ் எதிர்த்து யுத்தம் செய்தால் தண்டனை ஒன்றுதான், கொடுமை என்ன செய்யாது, இருக்காது. அப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னால், ஒரு நடுநிலையற்ற தன்மை உருவாக்கும். அடுத்தது அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டு அடுத்து நம்ம கேட்க வேண்டிய துஆ. ஒவ்வொன்றாக அவனுக்கு எப்படி நடந்தது, இவருக்கு எப்படி நடந்தது, இதுக்கு எப்படி நடந்தது, எப்படி கொடுத்தான்றா அது ஒரு வகையில் அங்கீகாரமாக கூட என்ன செய்யலாம், அந்த வீடியோக்கள் வரணும், அந்த வீடியோக்கள் ஷேர் ஆகணும், அது அதிகரிக்கணும் என்கின்ற ஒரு மறைமுகமான ஆதரவாக கூட எங்களுக்கு அதை என்ன செய்யலாம். நம்ம தேடுறோம்னு அர்த்தம் என்ன, ஷேர் பண்றவன் அர்த்தம். இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆயிட்டுன்னு சொன்ன ஒரு வீடியோ வந்தா நான் தான் முதலாவது அந்த கொடுமையை ஷேர் பண்ணவனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு அளவுக்கு வரணும், கொடுமை நடக்குதுன்றதுக்கு எவிடன்ஸுக்கு எல்லாமே என்ன செய்யணும், வரணும். வந்தாச்சா அதை நம்ம தொடர்ந்து என்ன செய்யறது, அதாவது மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற பெயரில் ஒரு முறை பார்த்தவர் 2ஆம் முறை பார்க்கிறாரு, 3ஆம் முறை பார்க்கிறார், 4ஆம் முறை சேர்ந்து பார்க்கிறாரு.
5ஆம் முறை ஃபோர்வர்ட் பண்ணிட்டு பாருங்க அவர் என்ன செய்யறாரு, இப்ப நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கிற நேரத்தில் நம்மளுக்கு மனவேதனை வருதா? அல்லாஹும் அன்ஜில் முஸ்தத்அஃபீன மினல் முஃமினீன், யா அல்லாஹ் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை என்ன செய், காப்பாற்று. உஷ்துத் வதஅதக, உனது அதாவது புடி அவர்கள் மீது கடுமையாக்கு. வஜஅல்ஹும் சினீன கசினி யூசுப், அவர்கள் அல்லாஹும் ஜஅல்ஹா சினீன கசினி யூசுப், அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் எப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டதோ, பஞ்சம் எப்படி ஏற்பட்டுச்சு, எல்லாரும் தேடி வர வேண்டிய நிலைமையிலான ஒரு பஞ்சம் என்ன செஞ்சது, ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பஞ்சத்தை அவர்களுக்கு என்னது, கொடு என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த அதாவது தரஃப் வசதி செருக்கு ஏற ஏறத்தான் இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செய்யும், வரும்.